உங்களுக்காக ஒரு பாடல், அருமையான பாடல், விவேக் மற்றும் கார்த்தி அவர்களின் விருப்பத்திற்காக. இடம் அவர்களுக்காக இந்த பாடல். மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே. மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே. மாவீரன் பேரை கேட்டால் முதுகெலும்பு நிமிரும், மஞ்சள் உடை இளைஞர் படை மாற்றுவித்து திமிரும். மாவீரன் பேரை கேட்டால் முதுகெலும்பு நிமிரும், மஞ்சள் உடை இளைஞர் படை மாற்றுவித்து திமிரும். கண்ணை திறந்து பாரடா கையை வீசி நடப்பார், கண்ணை திறந்து பாரடா கையை வீசி நடப்பார். காதை திறந்து கேளடா கட்டணையாய் வெடிப்பார், காதை திறந்து கேளடா கட்டணையாய் வெடிப்பார். மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே நம் மனசுக்குள்ளே. சரித்திரத்தில் பேரில் வந்த சரித்திர பிள்ளை, என்னாலும் சரித்திரத்தில் சரிக்கினது இல்லை. சரித்திரத்தில் பேரில் வந்த சரித்திர பிள்ளை, சரித்திரத்தில் என்னாலும் சரிக்கினது இல்லை. மாவீரன் மாமன்னன் சோர பிள்ளை, மாமன்னன் சோர பேர பிள்ளை, எங்கள் மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை, எங்கள் மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை. மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே, அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே அவன் மனசுக்குள்ளே. வீட்டுல என்ன சந்தியா பொண்டாட்டியா கூட இந்த புறம் பழக்கிறியா? இந்த நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு எவையுமே கிடையாது. நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஏன் நடக்கவில்லை? கொலை கற்பழிப்பு அனைத்துமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது மன்னா. அமைதி அமைதி நீதி கேட்க நீ எந்த நாடு மன்னா? இதே என்னுடைய பெயர் ராஜா. மன்னா, என்னுடைய தங்கை நீரோடைக்கு செல்லும் பொழுது ஒரு கிழவரால் கற்பழிக்கப்பட்டார் மன்னா. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட செயலை செய்வதற்கு யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? மன்னா, நாம் இருக்கும்போது இப்பேற்பட்ட செயலை செய்வதற்கு யார்? கற்பழிக்கப்பட்ட பெண் யார்? என்னுடைய தந்தை மன்னா. கூப்பிடவள அனந்தி என்னம்மா இருந்தது மன்னா? நம்ம வைக்க மாதிரி கேஸ் நான் வைக்க வரேன். நதிக்கரைக்கு சென்று நீர் எடுத்து வரும்போது இரு கல்வர்களை வழிமறித்தார்கள். வழிமறித்தது மட்டுமல்லாம என்னை விரட்டிக் கொண்டே வந்து என்னுடைய கற்பையை சூறையாடி விட்டார்கள். தெரியுமா உனக்கு? தெரியும் மன்னா, என்னுடைய மகன் ஆனந்தன். ஏழ்மை குடியில் பிறந்தவள். அப்படி இருக்கும்போது செல்வத்திற்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட செயலை செய்கிறார்கள் மன்னா. தளபதியாரே, நிறுத்துங்கள். நாட்டை காக்க நீங்க
நீங்களே இப்படி பேசுறீங்க. நீங்களே எப்படி நாட்டு மக்களை காக்க போறீங்க? அண்ணா, ஏழையாக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் கோழையாக இருந்தது கிடையாது மன்னா. தளபதியாரே, நீதி கேட்க வந்திருக்கிறார்கள், அவளை கண்டிக்க கூடாது. அமைதியாக இருங்க. அப்படியா? சரி, எதற்கு நம் மகளை கூப்பிடுங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எந்த விஷயத்தினாலும் போய் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? உண்மை. என் மானத்தை விட்டு வெட்கத்தை விட்டு ஒரு நீதிமன்றத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தார். அப்படி இருக்கும்போது இந்த பாரத திருநாட்டிலே மதிப்பு என்றால் இந்த நாட்டின் கன்னி பெண்களின் கற்பு, அப்பேற்பட்ட கற்புக்கு காவலாக விளங்கக்கூடிய உங்கள் மகள் தான் இப்பேற்பட்ட செயலை செய்கிறாள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி இருக்கும்போது உங்களை மகனை அழைத்து விசாரித்தால் உண்மை புரியும். நீ பொட்டு வச்சே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை மங்கையராய் பிறப்பதற்கு மகாத்தவம் செய்திருக்க வேண்டும். பெண்கள் தான் நமது நாட்டின் கண்களே. அப்பா, நகர்வல சென்றேன், நாட்டு மக்களை சந்தித்தேன், அவரவருக்கு என்னென்ன குறையோ செவனவே தீர்த்து வைத்து விட்டேன். பள்ளி மாணவர்களை கண்டேன், அறிவு சற்று குறைவாக உள்ள காரணத்தினால் பல பள்ளிகள் நிறுவி தக்க ஆசிரியர் நியமித்து ஒரு இளவரசன் என்று பாராமல் நான் கற்ற கல்வியை பாடத்தை கற்பித்து பெண்களுக்குத்தான் பாடத்தை உங்கள் மீது வழக்கு வந்திருக்கிறது. ஆமாம், என்ன வழக்கு தெரியுமா? கேளுங்க. அந்த பெண் யார் என்று பாரு. நீதி கேட்க வந்திருக்கிறார். வைக்க போறேன் ஒன்றுமில்லாங்க. அங்க வைக்க பன்னெண்டு மணிக்கு வயிற்று சாப்பாடு வர முடியாதுடா. அப்பா, இந்த பெண்ணை நான் சத்தியமா பார்க்கலாம். நீதான் அந்த பள்ளி கற்பை கெடுத்தாய் என்று நீதி கேட்க வந்திருக்கிறார். படித்தவன் பண்புள்ளவர் செய்யலாமா இந்த வேலை? அப்பா, எத்தனையோ நாட்டு இளவரசிகள் எனக்காக வழிமேல் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த பெண்ணை பார்த்தேன், காதல் கொண்டு கற்பழித்து விட்டார். இது வீராளப்படை. ஒரு அரச குடும்பத்தில் நாம் வாக்கப்பட்டு விட்டால் நமது வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வாழும் என்று வீணாக பழி போடுற அப்பா நம்பாதீங்கப்பா. பணத்துக்காக வரமாட்டால் தன் மானத்தை விட்டு போது நிறுத்த. இவர் யார்? எப்பேற்பட்டவர்? உங்கள் பிள்ளை. அப்படி இருக்கும்போது திருமணமே வேண்டாம் என்று சொன்னவர். உண்மைதான். அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட செயலை செய்வாரா? உங்கள் ரத்தமாச்சு. இளவரசனோடு யாரை அனுப்பினேன்? சாட்சி ஒன்று இருக்கிறது. இளவரசரிடம் யார் அனுப்ப தெரியுமா? இந்த நாட்டு காவல்காரன். அப்படி என்றால் எந்த வழக்கு என்று வந்துவிட்டால் விசாரித்தே ஆக வேண்டும். ஆமா, தம்பி ஒன்றுமில்ல, அறிவு உடம்பு சரியில்லை. ஆட்டோக்கு வந்து
அது என்னன்னு சொல்லு எப்போ. ஒரு முத்தமே. அது சரி. ஏன்னா பாட்டாளர்களே. இதுக்கு சரியான சிலவாதி யாரு? நீதிபதி. அம்மால ஆடர் ஆடர் ஆடர். அம்மால ஆடர் ஆடர் ஆடர். அம்மால ஆடர் ஆடர். இவர்தான் கற்பழிக்கப்பட்ட ஆளா? ஏய், வழக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு தான் உன்னை அழைத்து இருக்கேன். கூடுதல் அதான் அம்மாளி மட்டும் வக்கீல் லோ பச்சிட்டு வந்துக்கிறேங்க. நீதிமன்றா லோ கூத்தாட லோவே போதும். சொல்லுவதெல்லாம் உண்மை. வக்கீல் போயிட்டான். அப்புறம் கிரிமினல் லாயர் அவரு. ஓ கிரிமினல் லாயர். 50 டைவர்ஸ் கேஸ் லைன் இருக்குது. அதுதான் வாராரு. இந்த கேஸ் தான்டா வரும் உங்களுக்கு. வக்கீல் போய் கம்மியா பண்றாரு. ஏய். சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேண்டுமில்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் ஸ்மார்ட் தரு பேசுறேன். நீ அந்த பொண்ணை கற்ப அழிச்சியா? இல்ல 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 கத்திக்க இல்லைன்னு சொல்லிட்டா. காலை வாங்கி தரல. ஆமாம். உனக்கு அண்ணனா? அவரு முதல்ல பண்ணா நீ முதல்ல பண்ணியா? ஏன்? டேய், அண்ணனா யாரு? அண்ணனா அண்ணனா சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. வக்கீல தொடக்கூடாது. சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை வேறும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம். வக்கீல் மேல சத்தியமான லோ பச்சிட்டு வந்து கஷ்டம். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக கூறுகிறேன். ஏ கம்யூனிட்டி நீதிமன்றம்லாம் கூத்தாட லோவே போலாம். தப்பு சொல்றாங்க உனக்கு. அவர் முதல்ல என்ன பண்ணாரு உனக்கு? என்னை கைப்பிடித்து விட்டார். நான் இந்த பாண்டியனானா பிறகு என்ன செய்தார்? என் சேலை பிடித்து உருவி முத்தத்தை கொடுத்தார். பிறகு என்ன செய்தார்? என்னுடைய கற்பையை சூறையாடி விட்டார். நோட்டீஸ் தப்பான்றானே. உலகத்துல கட்டி பிடிச்சி முத்த முத்தா கருப்பாயிட்டு போவோமா? போவாது. இது பொய் காசி. ஐயா நம்ம தேசத்து போய் தளபதியா சொல்வார். எங்க ஜெயிச்சிட்டீங்க? அண்ணன் பஸ்ட் ஜெயிச்சிட்டீங்களா? டேய், ஏண்டா வாடா அண்ணா, என்ன சொன்ன? சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேட்டேன். சரி ரைட்டு. அப்புறம் என்ன சொன்ன? அந்த பொண்ணை கற்பழிச்சா அப்படி கேட்டோம்னா காதுல போயினா இல்லன்னு சொல்லி அவர் எனது கட்சிக்கார கமிஷன் குத்துட்டார். அவங்க கமிஷன் கொடுக்கல. இந்த காலத்துல கமிஷன் தான் பேசுறாங்க. ஓட்டா மொனாட்டி குமரி அடிச்சு இது போல வக்கீலுக்கு இந்த நாடே உருப்பாம போகுது. கம்யூனிட்டி அங்க என்ன கருப்பு போனாங்க வந்து ஒரு சேப்பு வாங்கி தரீங்க பார்த்து இல்ல பச்சை வாங்கி தரீங்க பார்த்து கருப்பு போனாங்க வந்து சொல்லு. ஏ ஆத்தா சற்று சுதி விலகி விட்டது. பாடல்கள் எப்படி பாட வேண்டும்? எப்படி பெண்களை பார்த்தால் காதலர் எப்படி வர வேண்டும்? நான் பொண்ணு ஒரு காதல் ஆசிரியர் கற்றுக் போறான். நீ பாடு பாரியா? நீ பாடு அப்பா பாடு. பாடு அப்பா பாடு. ஏ ஆத்தா நல்ல வயசுல போனா நல்லா இருப்பான். ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படி கீழே
இதுதான் வைக்க போல நந்திச்சு எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்க நாளைக்கு வாங்கி சாப்பாடு வரையா நீதான் அந்த பெண்ணை கற்பை கெடுத்தா என்று உறுதியாகிவிட்டது. அந்த பெண்ணை நீதான் மணந்து கொள்ள வேண்டும். அப்பா இதே மாதிரில நான் தூக்கு போட்டு சாவுனே தவிர சத்தியமா இவ கழுத்து ஐயா ரெண்டாவது ரவுண்டு போறோம். அந்த பெண்ணை மணக்கவில்லை என்றால் இந்த நாட்டிலே உனக்கு எந்த பாகமும் கிடையாது. நாட்டை விட்டு நட. அப்பா நாடு நகரம் உப்பு சட்டி வர ஓடி நீங்களே இல்லை என்றா உங்க புள்ளனா எங்கப்பா நீ வைட்டாப்ல பாட்டில் போறீங்க வருவார். நீ பீர் பாட்டில் போட்டு அப்பா பிளான் இனி நான் என்ன செய்வேன்? அந்த பெண்ணை கற்பகடித்து விட்டான் ஏழை பெண்ணை. அதனால் நீதி வழங்கிவிட்டு இனி மாற்ற முடியாது. திருமணம் செய்வதா சொன்னதுதான். அஞ்சாறு பத்தா குத்தலாம். நான் உனக்கு 2 என் கூட வந்து தளபதியாரே திருமணத்துக்குண்டான ஏற்பாடு செய்யுங்கள். என்ன பண்ணுகிறாங்க? நல்ல வேலைகளே இன்னும் எங்களை போன்ற நாடக கலைஞர்கள், அதாவது கலைதேவி நாடக மடத்திலே வெளிவேடத்தாய் நடிக்கக்கூடிய இன்னும் சூர்யா, முருகன் மற்றும் ஜில்லு கார்த்தி ஆகிய உள்ளங்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து எங்கள் நாடகத்தில் விகடகவி குணச்சித்திர நடிகராக திகழக்கூடிய அருமை சகோதரர் திரு ஆகாஷ் ஐயாவை பார்த்து உள்ளன்போடு 201 ரூபாய் வாரி வழங்குள்ளார்கள். அன்னவருக்கும் அன்னவரை சார்ந்த குடும்பத்திற்கும் எல்லாமல் ஆண்டவர்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரும்பினர் வரவேற்கின்றோம். ஜெயம் ஜெயம். 200 ஐயா கல்யாணத்துக்கு 4 குடிச்சா போச்சா? அவசர கல்யாணம் குறிக்கிறோம்பா. வெள்ளிக்கிழமை நடப்பு, சனிக்கிழமை காரியம், ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. போற மதுராந்தக பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மன்னருக்கு 4 மீட்டர்ல காரா துணி வாங்கி மன்னர் கல்யாணத்துல பாத பூஜை கொடுக்கல 10 வருஷம் கட்டினா கரையாயி போய் காரா துணி வாங்கினா குளத்துல குளிச்சுட்டு அவுத்து காரியமா நடக்குதுங்க. நடப்பா வர போற செல்ற போறது போட்டு அவனா உனக்கு தங்கச்சி தான் கட்டி பிடிப்பானோ கட்டு போறான். யாரு ஓட்டி அவனப்பா? மாப்பிள்ளை மாவு புள்ளியா?
அதுதான் நாட்டு மக்களுக்கு தெரியும். நல்லா அந்த மனுஷன் இப்படி கெத்து வச்சுக்கிறிய அரை கூட வேலைக்குதான் மாத்தினானு அவனை புரிஞ்சுட்டு ஒண்ணும் கூட என் வாழ்க்கையே போச்சு. இப்படி செய்தாங்க எவருக்கும் தெரியாத மாதிரி மாலை மாற்றிக் கொள்ளலாமே. இப்படி செஞ்சானே எப்படி அங்க ஒரு வைக்க பாருங்க மகிழ்ச்சி கொடுப்பாரு கெடுத்து விட்டேடா. கட்ட பாரு திறமை பண்ண அர்த்ததாரு அர்த்தது ஏய் அடுத்தது ஏய் என்னது இது கார்டு போடுறீங்க நாங்க மூடி தாலி அறுப்போம் அப்படி கிடையாது சரி விளக்கு துணி தூக்கவா சரி விளக்குறாரு துணி தூக்க போற பாக்குறவங்க பாத்துக்கலாம் ஏய் என்ன இது ஏமா தப்பு ஒண்ணு ஊம்புல அடி வாங்கிட்டு வைக்க போறேன் நான் போற நேரம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு போய் கைய விட்ட மாதிரி ஊம்பாட்டி வந்து பண்ண மண்ண மகளே நான் போராட்டத்துல வாயில 3 நாள் அர்த்தத்து வந்துருவோம் நல்ல பேச்சே வராதா ஏய் எல்லாம் வந்துச்சாடா நீ எல்லாம் வந்தாச்சா முக்கியமானவர் வரணுமே ஐயரா ஐயருடா ஐயரே வேணும் என்னப்பா ஐயரை கூப்பிட்டாரு போய் பாரு நான் வயல பஸ்ல வந்துக்கினேன் வர்ற வயல பஸ் பஞ்சர் ஏய் டயர் தடா பஞ்சர் ஆவா பஸ் டயர் பஞ்சர் ஆகி போச்சு நான் பஸ்ல இருந்து இறங்கி ஒத்தேரி 11 வந்தீங்கன்னா பாரு சரி வர்ற வயல தர கணரி நான் கணத்தை தாண்டிட்டு பின்னாடி தொப்புக்குன்னு ஒரு சத்தம் என்ன ஆச்சு ஐயர் பின்னாடி அந்த கணத்துல விட்டு காப்பாத்த வேண்டியதானே காப்பாத்தலாம் தான் பார்த்தேன் அவர்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தேன் மாசால வருஷம் 500 ரூபாய் குடு டேய் 5000 ரூபாய் குடுறேன் நானே நாளை நீ சத்து ஏய் இந்த கம்பெனி 4 லட்சம் டயர் குடுக்குது 500 ரூபாய் கடன் கொடுத்து ஐயர் சத்துதுக்கே சிரிக்கிறேன் 4 லட்சம் 8,000 அது என்ன ஆகுமோ ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும் அடடடடடே சபாஸ் எப்படி தெரியும் ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும் அப்புறம் தெரியும் எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சிருந்தாங்க எங்க வேலை செஞ்சாங்க எங்க மாட்டு கொட்டால வேலை செஞ்சாங்க மாட்டு கொட்டால எங்க அம்மா தினமும் கொஞ்சம் சாணி வாருவாங்க பாரு இது ஐயர் பாத்துக்கணும் சரி எங்க அம்மா ஒரு நாள் கொஞ்சம் சாணி வாரிக்கிறாங்க ஐயர் நான் பண்ணிக்காரு நேரம் எங்க அம்மா பிடிச்சி எங்க அம்மா பிடிச்சி வந்துருக்காரு நாங்க அப்படியே நின்னுட்டு அப்பனா ஐயரு உங்க அம்மா வச்சிருந்தாங்களா ஐயர் ஒண்ணு எங்க அம்மால வச்சிருந்தாங்க எங்க அம்மா தானே ஐயர் வச்சிருந்தாங்க நானா வெளியே சொல்றேன் பல பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பரி கிடக்குறாங்க ஐயர் வேணும் மேடம் அப்ப முன்சாமி வீட்டுக்கு போவேன் முன்சாமி அம்ட்டமைனா இருப்பான் முன்சாமி 2 ரூபாய் கொடுப்பேன் அவன் கடைக்கு வாடி கொடுவான் நான் அவங்க அக்கா ரூம்ல சல் கபடி அப்புறம் மாசமா வந்தா குழந்தை என்னாட்டுங்க தான் உன்னாட்டுங்க ஐயருக்கு சூத்துக்கு மனம் எங்க ஆடிதான் கொடுப்பாங்களா
வந்துட்டாங்களா? எதுக்கே வருவாங்க? காரியத்துக்கு தான் வருவாங்க. விளையாட்டு பத்துட்டு கோயில பிராணி இருக்கு. அங்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன், எல்லாம் வந்து உட்காந்துக்கிறேன். ஏய் பொட்டிக்கிற ஓரா சாப்பிட்டியா? அதுக்கு நீ உட்கார்றா. மகாலி வர சொல்லு, மீஸ் செச்சிட்டு வர சொல்லு. எதுக்கே சரிப்பாங்க? கல்யாணத்தை போட்டோ வெடி எடுப்பாங்கல்ல, மீஸ் இருந்தா அசிங்கமா தெரியும். செச்சிட்டு வரணும். உனக்கு இருக்குற கிரேட். புரிய சொல்லு பாத்தேன். பாத்தா மாப்பிளைக்கு அப்பா மட்டும் செச்சிட்டு வந்துட்டாரு. காலைல சம்மந்தம் கட்டாங்க அவருக்கு. தடி நான் ஐயோ தாலி அறுத்துக்கிறேன். தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். 50வது டென்ஷன் பட்டாதீங்க. நான் என்ன கிராஸ் செய்யறேன். இப்படி வச்சாதான் கால சத்து ஈஸியா இருக்கும். சாமி பச்சரிசி வாங்கிட்டியா? கத்திரிக்காய் வாங்கிட்டியா? வெங்காயம் வாங்கிட்டியா? நெய் வாங்கிட்டியா? ஓல்வல கருடு வாங்கிட்டியா? மாமி இரும்பி சாப்பிடுவாங்க. கருவாடு வழியே ஏறி போச்சு. நான் கிராஸ் செய்யறேன். சரி நான் அப்பா மந்திரமே வள்ளி. எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கேன். எத்தனை நேரம் மந்திரம் சொல்றாங்க. ஒரு மந்திரம்னா புரியுதா? சும்மா கல்பாத்து வந்துட்டு வரல. அது மாதிரி பாயாசத்துக்கு வந்துடுறேன். குடிப்போம். ஆவாத வேதனம் ஜாங்கிரி பீ சசி வரணும். சாரதா பின்னாடி வரணும். வெள்ளராஸ்கார் பொண்டாட்டி வரணும். மன்னராஸ்கார் பொண்டாட்டி வரணும். வீரராஸ்கார் பொண்டாட்டி வரணும். மொச்சிகார் பொண்டாட்டி வரணும். வெள்ளக்கார் பொண்டாட்டி வரணும். புத்தான் பொண்டாட்டி வரணும். பொண்டாட்டி மட்டும் ஓம குண்டு இல்ல பாப்பா குண்டத்துல போட்டு ஆல்ரெடி பல பேர் போட்டுட்டு இருக்கான். தெரியல. ஐயா குருவே சாமி குருவே அடிய விண்ணப்ப கேளுமையா. ஆய்த்து போறவனும் வீடி பிடிக்கிறவனும் சதைக்கு அடிக்கிறவனும் போறவன முன்னு போறவனும் கால்ல தண்ணி கலக்கிறவனும் குளித்தராண்ட போறவனும் நல்லவனுங்க சொர்க்கத்துக்கு போகணும். வீடி பிடிக்காதவனும் சதைக்கு அடிக்காதவனும் போறவன முன்னு போறாதவனும் கால்ல தண்ணி கலக்க
ஓடிப்போம் எல்லாம் கெட்டவங்க நடத்து ஓடிப்போம் காலியா கதவு தறி ஹரிச்சந்திரா வேவுடி திரும்ப போட்டு மாமா வருவாருன்னு மாமா வருவாருன்னு நான் மல்லிகை பூ வாங்கி வச்சேன் மாமாவை வரக்கானோ மல்லிகை பூ வரக்கானோ சகுனி மாமா வரக்கானோ ரதி கேட்ட மன்மதனே அத உங்கக்கால பட்டிக்காரங்க உட்காரும் ஒட்டி பேசிக்கிட்டா ஒட்டி கீசிக்கிட்டா அம்மால கீசிக்கிட்டா மந்திரம் முடிஞ்சு போச்சு மாலை எண்ணிமே கிடைக்கல ஆறு பணம் மாலை கிடைக்கல ஆறு பணம் மாலை கிடைக்கல போன 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 நீ விட்டுட்டு நான் என்ன பண்றேன் எங்குமே மாலை கிடைக்கல மாலை வாங்கினா மண்ணு ஒதிப்பாரு மண்ணு அதனால வர்ற வயல ஒரு தெருவுல கட்டில ஒண்ணு போட்டு அந்த கட்டில் மேல பெரிய ஒருத்தர படுக்க போட்டு அவர் மேல காடா தூக்கி போட்டு மூடி ஊர்ல இருக்கிற மாலை மத்தியம் போட்டு வச்சிருந்தாங்க 2 மாலை வாங்கி வந்துக்கிறேன் சாவு மாலையா மாலை கடைக்கு போறோம் மாலை தொங்க விட்டுக்குது இது முகத்து மாலை சாவு மாலை எழுதி வச்சுக்குது நம்ம தான் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கணும் ஐயா நீ கட்ட அப்பா கட்ட சொல்லட்டுமா சந்தோஷமா கட்டு என் வாழ்க்கையே போச்சு கட்டி அண்ணா வாழம்மா அம்மா நீதிமன்றத்திற்கு போகிறோமே நீதி கிடைக்குமோ கிடைக்காதே என்று உன் அண்ணனும் நீயும் ஏங்கியிருந்தார்கள் எப்பயோ உங்களுக்கு நீதி கிடைத்து விட்டது இதுதான் நீதிக்கு கிடைத்த தாலி போக வேண்டாம் எங்களுடைய அரண்மனையிலே இருக்கலாம் தளபதியாகி எந்த பதவி காலியாக எந்த பதவி காலி கிடையாது தளபதி காலியாக எதுவுமே கிடையாது பார்த்தால் நல்லவனாக தெரியும் மன்னர் கத்தி குடுத்தாரு ஆமா மன்னர் கத்தி நாளைல இருந்து கரும்பு வெட்டப்போ கத்திலியாடா கரும்பு வெட்டுவோம் டேய் உன்னை வெட்டி போடு போடா உள்ள என்ன வெட்டி பிரான் சொல்லி போட்டு முடித்து விட்டது கவலைப்படாதீங்க எல்லாரும் முடிஞ்சு போச்சு அடுத்து நான் முதல்ல உள்ள ரெடி பண்ணி வைக்கிறேன் எருமாட்டு பால் 10 லிட்டர் வாங்கி வைக்கிறேன் பலாப்பழம் வாங்கி வைக்கிறேன் ஆயப்பழம் வாங்கி வைக்கிறேன் மாத்தி மாத்தி சாப்பிடுவோம் பலாப்பழத்தை விரிச்சிட்டு பழத்தை சாப்பிட்டு கொட்டையா தலைவலி வாங்கி அது கொட்டை சாப்பிடுங்க ஆமாச்சா அடிக்கிற மச்சான் ஐயா ஐயருக்கு காமெண்ட் ஒண்ணு